கதையில் பார்த்துக்கலாம், தேட்டரில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஓகே என் பேர் வந்து ஹேவோக் மதன். என்ன தைரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்கன்ற ஒரு பெரிய தைரியம் தான். ஹேவோக் பிரதர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி பாட்டு குவாலிட்டியாக கொடுப்பாங்களோ அதே மாதிரி படத்தை குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மலேசியாவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸை த பெஸ்ட் சூஸ் பண்ணி இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இது படம் செய்கிறதுக்கு முன்னாடியே நானே நவீன் எல்லாம் உட்காந்து டிசைட் பண்ண ஒரு விஷயம். தேய்ச்சா சந்தோஷமாக கொண்டாடுவோம், தோத்தா சந்தோஷமாக தோப்போம்ன்றது தான் எங்களோட மைண்ட் செட், மொத்தமாக செட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம் செய்கிறோம். எப்படி நான் வந்து 100% அது வந்து தேய்ச்சாகணும், இது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்னு வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு ஜோக்கான ஒரு படம் செஞ்சுருக்கேன்னு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமமாக எங்கள் சைட்லேருந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு நல்ல படம் செய்ய முடியுமோ அதுக்கான வேலை எல்லாமே செஞ்சுருக்கோம். அடுத்தது பீப்புளோட ரிவ்யூவில் வாட் தே ஃபீல், அதுதான் மேட்ரு. நான் நினச்சபடி வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்க, வரிசையாக அடுத்தது எத்தனை படம் வருதுன்னு. ஓகே, மியூசிக்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஹோல் பிஜிஎம் இஸ் டன் பை டிஜேபி ரெக்கார்ட்ஸ். அவங்க தான் வந்து தொத்தலை எடுத்து செஞ்சாங்கன்னு வருது. இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் பிரியுது. அதில் மெயினாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கேஷ் தான் மெயினாக எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து கியூசி சைடில் வந்து வஜ்ரா, அப்புறம் டேவா, இந்த மாதிரி அது பின்னாடி பெரிய வரிசையே போயிட்டுருக்கு. பின்னாடி பார்த்து ஒவ்வொரு சீனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நிறைய கேரக்டர், எல்லா கேரக்டருக்கும் ஒரு சின்ன பிஜிஎம் செஞ்சுருப்போம். ஒரு வில்லன் இருப்பாங்க, அவங்களுக்கும் தனியாக ஒரு பிஜிஎம், எனக்கு ஒரு பிஜிஎம், நவீனுக்கு ஒரு பிஜிஎம், தேபோ தியாகு ஒரு பிஜிஎம், பூதா கதா பேத்தான்னு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக பிஜிஎம், போலீஸ் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிஜிஎம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஜிஎம், வலுவான பிஜிஎம் எடுத்து. பட் இது எல்லாமே வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு குவான்டிட்டி பெருசாகும் போது அது வந்து சிப்லாவாக செய்யணும்னு சில சமயம் நம்மளுக்கு தோணும். இவங்க நிறைய செய்யணும், பரவாயில்ல இது பரவாயில்ல அடிச்சு விடணும், இல்லை எல்லாத்துக்கும் உட்காந்து உன்னிப்பாக ஒன்று ஒர்க் பண்ணணும். அதை தாண்டி படத்துக்கு சில இடத்துல இருக்கிற ஸ்குவாட் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி இருக்கும். ஹாரர்லேருந்து த்ரில்லை நீங்கள் ஃபீல் பண்ண போகிற செகண்ட் ஹாஃப் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தில். இந்த இன்சீரியஸ் படத்தில் நீங்கள் நிறைய அந்த மாதிரி மியூசிக் கேட்டிருப்பீங்க. நம்ம படத்தில் அதை வந்து நிறையா அந்த டைப் ஆஃப் சாங் உள்ளுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான சீன்லாம் இருக்குது, ஆனால் என்னால் வெளியே சொல்ல முடியாது. இந்த படம் தோத்தில் ஒரு சினிமா, ஒரு மலேசியா மூவி, அதாவது மூவி டைரக்ட் பண்ணோன்ற ஒரு கான்செப்டில் வந்தது. இந்த படத்தில் நான் வந்து 100% ஒரு ப்ராப்பரான டைரக்டர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். ஃபீனான்ஸில் போயிட்டு நான் வந்து சென்னைபுராட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறம் என்ன கேட்டது சொல்லுங்கள், டைரக்டருக்கு வந்து எஃப்டிஎம்மில் வந்து நான் போயிட்டு இதுக்குன்னு இன்டர்வியூ போயிட்டு ப்ராப்பராக நான் வந்து சிஜியில் எடுத்து ஆல்சோ எனக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எவ்ரிதிங். ஸோ ப்ராப்பராக இந்த படத்தை டைரக்ஷன் ஒரு டேரக்டராக இதை ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதான் மேட்ரு. மைண்ட் செட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி ஒரு படம் தான் செய்ய போகிறேன்னு. இந்த படத்தை இந்த மாதிரி செய்யறதுனால இந்த விஷயத்தெல்லாம் தூக்க சொல்லுவாங்க, இந்த விஷயத்தெல்லாம் வெட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது டைரெக்டாக. இதனால் இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்ற ஆரம்பிச்சோம்னாக்கா ஒரிஜினல்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ, எனக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் அந்த படத்தை ஃபுல்லாக டைரக்ட் பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச முயற்சி காரணம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பக்கபலமாக நின்றனால அவ்வளோ தைரியமாக நான் செஞ்சேன். ஹேவோக் பிரதர்ஸ் கதையில் பார்த்துக்கலாம். அந்த படம் வந்து தனியாளோட படமே கிடையாது, இது ஒரு கூட்டணியோட படம். இதுதான் நான் வந்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன்.